ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் ஹேமமாலினி. வெல்கம் டு மாலினிஸ் தாபா. இன்னைக்கு நம்ம சேனல்ல தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதத்தோட வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு அருமையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கோவக்காய் வறுவல். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக, அதிகமான மசாலா சேர்க்காம ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க டிலே பண்ணாமல் வீடியோவுக்கு போகலாம். கோவக்காய் வறுவல் செய்யறதுக்கு அடுப்புல கடாய் வச்சிருக்கேன். இதுல 3ல இருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. வறுவல்னாவே கொஞ்சம் அதிகமா எண்ணெய் சேர்த்தாதான் வறுவல் டேஸ்ட் நல்லா இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானோன்னு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இதுல கொஞ்சமா கருவேப்பிலை, இதெல்லாம் நல்லா பொரியட்டும். 1/2 கிலோ அளவுக்கு கோவக்காய் வாங்கி 2-3 தடவை நல்லா கழுவிட்டு காம்பு பகுதியை நீக்கிட்டு இந்த மாதிரி நல்லா ரவுண்டா வெட்டி வச்சிருக்கேன். உங்களுக்கு விருப்பமான சைஸ்ல வெட்டிக்கோங்க. நல்லா நீட்டா கூட வெட்டலாம். ஆனா வேகிறதுக்கு கொஞ்சம் அதிக நேரம் ஆகும். இந்த மாதிரி நல்லா ரவுண்டா வெட்டும் போது உங்களுக்கு சீக்கிரம் வெந்துடும். கோவக்காவை சேர்த்த பிறகு 2-3 நிமிஷம் கைவிடாம மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நீங்க லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுக்கறதா இருந்தா முதல் நாள் நைட்டே கோவக்காவை வாங்கி 80% இந்த மாதிரி நல்லா வதக்கி வேக வச்சுட்டு சூடு ஆறணுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் காலையில் நீங்கள் மசாலாலாம் போட்டு நல்லா பெரட்டி கொடுத்தீங்கன்னா கரெக்டாக 5-6 நிமிஷத்தில் உங்களுக்கு கோவக்காய் வறுவல் ரெடி ஆகிடும். 2-3 நிமிஷம் கைவிடாமல் நல்லா வதங்கின பிறகு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஃப்ளேமை மீடியம்லேயே வச்சு 2 நிமிஷம் மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கு பிறகு ஃப்ளேமை லோ டு லோவில் வச்சு மறுபடியும் 4-5 நிமிஷம் நல்லா வேகட்டும். நல்லா சுருளை வதங்கி வரட்டும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்க, 4-5 நிமிஷத்துக்கு பிறகு இந்த அளவுக்கு நல்லா சுருளை வதங்கி இருக்கு. இது மறுபடியும் நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுட்டு மூடியை போட்டு மறுபடியும் ஒரு 10-12 நிமிஷம் நல்லா வேகட்டும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேகட்டும். 80% நல்லா வெந்த பிறகு நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். அப்பப்போ மூடியை திறந்துட்டு நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. அப்போதான் எல்லா கோவக்காவும் ஒரே மாதிரி நல்லா சீராக வதங்கி வரும். இப்போ பாருங்க, நல்லா வதங்கி வந்திருக்கு. 80% மேல கோவக்காய் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். இதுல 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள். 1/2 டீஸ்பூன் மெஷர்மெண்ட்ல தான் சேர்க்கிறேன், அதனால 2 தடவை சேர்க்கிறேன். மல்லித்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி 1/2 டீஸ்பூன்ல தான் மல்லித்தூளும் சேர்க்கிறேன், அதனால 2 தடவை சேர்க்கிறேன். அவ்வளவுதான். மசாலா பொருட்கள் அதிகமா நம்ம சேர்க்கல. அதையும் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. ஒரே 1 நிமிஷம் கைவிடாம நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. இது அப்படியே மறுபடியும் 4-5 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல நல்லா வேகட்டும். அப்பதான் உங்களுக்கு வறுவல் நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு நம்ம ஏற்கனவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தான் உப்பு சேர்த்தோம். இப்போ தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுட்டு மறுபடியும் 4-5 நிமிஷம் நல்லா வேகட்டும். 5 நிமிஷத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வறுவல் ரொம்ப பிரமாதமா ரெடி ஆயிருக்கும். வறுவல் இன்னும் நல்லா கிறிஸ்பியா வேணும்னா மீடியம் டு ஹை ஃப்ளேம்ல வச்சு கைவிடாம 2-3 நிமிஷம் நல்லா பெரட்டி விட்டீங்கன்னா வறுவல் இன்னும் நல்லா கிறிஸ்பியா கிடைக்கும். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியா வறுவல் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் இதே மாதிரி கோவக்காய் வறுவல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா இந்த ரெசிபி உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வறுவல் ரெசிபிஸ் வேணும்னாலும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல நிறைய வறுவல் ரெசிபிஸ் இருக்கு, தேவைப்பட்டா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.